24 இருந்து 34 வரை ஸ்லோகம் வரைக்கும் பண்டாசுரவதமும், 64 இருந்து 84 நாமாவளியில் இருக்கக்கூடியது பண்டாசுரவதனை விவரிப்பது. அடுத்து மந்திர ரூபம். நம்ம கேசாதிபாத வர்ணனை பார்ப்பது ஸ்தூல ரூபம்னு சொல்லுவோம். அதாவது இந்த உருவம் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அதை அசியூம் பண்ணிட்டு நம்ம சொல்ற விஷயம் ஸ்தூல வர்ணனை. இது சூக்ஷ்ம வர்ணனை. அதாவது உள்ள இருக்கக்கூடியதுதான் ஒரு சூக்ஷ்மம், ஒரு அடிநாதம் பாங்க. ஒரு மரத்துக்கு அதோடைய வேறு சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியாது. நீங்களா தோண்டி பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியும், ஆலமரத்தை தவிர்த்து. ஏன்னா ஆலமரத்தும் வேர்கள் வேலையே இருக்கும், விழுதுகளாக இருக்கும். அப்ப செடிக்கோ ஒரு மரத்துக்கோ அதோடைய வேர்கள் கீழே இருக்கும், சூக்ஷ்ம ரூபம். அப்படி 34 இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்லோகங்கள் மந்திர ரூபம், சூக்ஷ்ம வர்ணனை. 85 இருந்து 89 நாமாவளி மந்திர ரூபம், சூக்ஷ்ம வர்ணனை. அடுத்து குண்டலினி ரூபம். ஸ்லோகம் 36 இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்லோகத்துல குண்டலினி ரூபம். 90 இருந்து 109 வரைக்கும் இருக்கக்கூடியது நாமாவளியில குண்டலினி ரூபம். அடுத்து பக்த அனுகிரகம். இந்த பாகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்தனாக இருந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணதான் நம்ம அம்பால இருக்கணும். அப்ப பக்த அனுகிரகம் 41 இருந்து 42 ஸ்லோகம். நாமாவளியில 112 இருந்து 131 வரைக்கும் இருக்கக்கூடியது பக்த அனுகிரகம். அடுத்து நிர்குண உபாசனை. நிர்குண உபாசனைன்னா அதாவது குணம். ஒரு குணம்னு எப்ப சொல்லுவோம்? ஒரு நல்ல குணம் தீய குணம்னு ஒன்று வச்சிருப்போம். நல்ல குணம்னா என்னன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கோம், தீய குணங்கள்லாம் என்னன்னு வச்சிருக்கோம். எனக்கும் சமஸ்கிருதத்துல ஆங்கிற ஒரு சொல் முன்னாடி வந்துட்டா பின்னாடி வர சொல்லுக்கு ஆப்போசிட் மீனிங் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அருணாச்சலம்னு ஒரு பேர் கேட்குறீங்கன்னா, சலம்னா அசையக்கூடிய பொருள்னு அர்த்தம். அப்ப அருணாச்சலம்னா அசையாத மலை, அசையாத பொருள், சலனமில்லாத ஒன்றுன்னு தான் அந்த பேருக்கு அர்த்தம். அது மாதிரி நிர்குண உபாசனைன்னா குணமற்று எந்த விதமான தேவையும் இல்லாமல் ஒரு அதாவது ரொம்பவும் தூய்மையான மனத்தோட உபாசிக்கக்கூடிய முறைதான் நிர்குண உபாசனை. அந்த ஸ்லோகம் 43 இருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்தோத்திரத்திலையும், 132 இருந்து 115 இருக்கக்கூடியது நிர்குண உபாசனை. அடுத்து நிர்குண உபாசனையின் பலன்கள்.